ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக நிறைய பேர் போட்லேருந்து டிடபிள்யூஎஸ் வாங்கி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் போட்லேருந்து ஏர்டாப்ஸ் சுப்ரீம் அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஎஸ் பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, உண்மையாலுமே கேமிங் நல்லா இருக்கா, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் சப்போர்ட் மூலியமாக என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ் நான் 100,000 வாங்கியிருக்கேன். 100,000 இந்த டிவைஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் மாதிரி வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் போட் ஏர்டாப்ஸ் சுப்ரீம் கொடுத்துருக்காங்க வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ENX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிவைஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லையும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது உள்ள பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ள டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் மெட்டீரியல்ஸ்க்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. ஆப் டெவலப் பண்ணுறதுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கான QR கோடும் கொடுத்துருக்காங்க. போட்டில் இருந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 10mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போல்ட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் குவாலிட்டி இருக்கும், பெஸ்ட் பேஸ் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் டோட்டலாக 50 hours பிளேபேக் டைம் சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50% 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம்னா 50 hours பிளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம், அல்லது ரெகுலராக கேமிங் மோட் யூஸ் பண்ணி இருந்தோம், ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 45 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸில் 35 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 to 7.5 hours பிளேபேக் டைம் வருது. அது மட்டும் இல்லாமல் ASAP அப்படிங்கிற சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 150 minutes பிளேபேக் டைம்னு சொல்லியிருக்காங்க. அது ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நியர்லி 1.5 hours ஆகுது. பட்ஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நியர்லி ½ hour கிட்ட ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. 5.2 கொடுத்துருந்தாலும் பேரிங் பொறுத்தவரை ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் பேரிங் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைமில் லேப்டாப் அண்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் உங்கள் ஃபோனுக்கு கால் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஸை ஓப்பன் பண்ண ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. நெக்ஸ்ட் கேம் மோடு கொடுத்துருக்காங்க. 65 milliseconds அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. பீஸ்ட் மோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ கேம் மோட பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கும், லேட்டன்சி லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ட்ரை பண்ணும்போது லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கேம் மோட ஆன் பண்ணுறதுக்கு ரைட் சைடு பெருசாக லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பீஸ்ட் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. கேமிங் மோட பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் AI ENC Support கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லேயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. என்னோட நாய்ஸ் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிளியர் பண்ணும், விண்டோட சவுண்டை கிளியர் பண்ணும், டிராஃபிக்கோட சவுண்டை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, உண்மையாலுமே நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணதா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப் சப்போர்ட் யூஸ் பண்ணி நம்மளால கஸ்டமைஸ் டச் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பேஷியல் மோட ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இன்இயர் டிடெக்ஷன் மோட் இருக்கு, அதையும் ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம பட்ஸை எடுத்து காதில் வச்சோம் அப்படின்னா சாங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். காதில் இருந்து பட்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதாவது 3D சவுண்ட் நம்மளால கேட்க முடியும். ஸ்பேஷியல் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு ஆன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஷியல் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருது. அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால 360 டிகிரிலேருந்து நம்மளால சவுண்ட் கேட்க முடியுது. ஸோ இந்த ஃபீச்சரும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. ஸோ 100,000க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்கை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் நம்ம டச் கண்ட்ரோல் மேலே பண்ணிக்க முடியும். என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா நம்மளால வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த வால்யூம் கண்ட்ரோலையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால வந்து ஆப்பை யூஸ் பண்ணி டச் கண்ட்ரோல்ஸை கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொற்ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப காம்பாக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டுன்னு கொடுத்துருக்காங்க.
கீழே சார்ஜிங் லெவல் இண்டிகேஷனுக்கான லைட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பட்ஸு கொடுத்துருக்காங்க. கேஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் காம்பேக்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ பட்ஸு கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை எவ்வளோ ஷேப்னாலும் கீழே உள்ள ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாலே சவுண்ட் குவாலிட்டி தரமாக இருக்கும். ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 50% வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. போட் எப்போவுமே சூப்பரான பேஸ் குவாலிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரியே இந்த டேபிள்ஸையும் பேஸ் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 50% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போதே சூப்பராக பேஸை ஃபீல் பண்ணுது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தரமான பேஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் 5.1 சாங்ஸ்லாம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா பேஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க டிரைவிங் அப்போ இந்த டியூப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா என்விரான்மெண்டல் நாய்ஸஸ் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணிடுது. உங்க பைக்கோட சவுண்டு கூட உங்களுக்கு கேட்காது. அந்த அளவுக்கு டம்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி டாப் நாட்ச்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. 80% தான் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ நான் பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாக கேட்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக என்விரான்மெண்டல் நாய்ஸும் கேட்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கால் குவாலிட்டி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளாக், ஒயிட், கிரே, லைட் கிரீன், ப்ளூ அப்படிங்கிற 5 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டியூப்ஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நீங்க ஒரு டியூப்ஸ் வாங்கலான்னு இருக்கீங்க, அதுவும் போட்ல இருந்து வாங்கலான்னு இருக்கீங்க, அண்டர் 1000 வாங்கலான்னு இருக்கீங்க. உங்களோட நீட் வந்து பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும், கால் குவாலிட்டி இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஆப் சப்போர்ட் இருக்கணும், பெஸ்ட் பேட்டரி லைஃப் இருக்கணும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் மாடரேட்டா இருந்தா ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த டியூப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டியூப்ஸ்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த டியூப்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட அவருடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.